ஐயே ஐயா டோலி பேச சொல்லுங்க பிரியாணி ஒரு வணக்கம். நாங்கள் சபை நாடி வரும் தருண காலங்களில் தாயே எங்களை யார் என்று கவனித்தாய்? நீங்கள் யாரு? உங்களுடைய பெயர் என்ன? எதை முன்னிட்டு வந்திருக்கிறீங்க? உங்களால் இன்று என்ன நடைபெற போகிறது சொன்னால் தெரியுங்க. அப்படியாக இருந்தாலும் பெண்கள் வந்திருக்கிறோமே. எங்க வந்திருக்கிறீர்களே வேற விசேஷம் மாடலும் எங்க பேசுறீங்க? அப்படி வந்திருக்கிறீர்களே தாங்கள் யார்? நீங்களுடைய பெயர் என்ன? எதற்காக வந்திருக்கிறீர்கள் சொன்னால் தெரியும். விஷ்ணு புராணத்திலே ஒரு பாகமாகிய நாராயணன் பிறப்பு சூரன் வதை நாடகத்திலே நாங்கள் யார்? நீங்கள் யார்? எங்களுடைய பெயர் என்ன? கெட்டுமா சொன்னால் தெரியுங்க. அந்த ரங்கம் ஆதரகள் மெச்சிட சுந்திரமாக வந்த மற்ற விழியழகி உச்சமில்லாத ரூபி என் பெயரோ பானத்திலே ஒளிதரக்கூடிய சந்திரனாக விளங்கக்கூடிய ரேவதி. ரேவதி உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் தான் அஸ்வினி. ஓ உங்களுடைய பெயரோ குஸ்வினி. ஓ காது மேல அப்படி போடுவேன் அஸ்வினி. ஓ அஸ்வினி. ஆமா ஏங்க அப்படி இருந்தாலும் நீங்களும் மேலே இருக்கக்கூடியவர்களா? அப்படி மேலே இருக்கக்கூடியவர்கள் சொல்றீங்க. அப்படி அஸ்வினியாக இருந்தாலும் ரேவதியாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீர்கள்? நீ எப்படி பிறந்த? தாய் தந்தைகள் யாரு? நீ எப்படிடா பிறந்த? என்ன கேக்குற? சொல்லு என்ன அப்படி இப்படின்னா நீங்கள் எப்படி வந்தீர்கள்? உடன்கட்டை அப்படிதான். அம்மம்மா நாங்கள் எப்படி பிறந்தோம்? யாரால் பிறந்தவர்கள்? தாய் தந்தையார் யார்? உங்க அப்பா அம்மா யாருங்க? அம்மா
அப்பா அம்மா பேரே சொல்லுங்க. எப்படி பிறந்தீர்கள்? ஏன் இப்படி ஓடுற முன்னாடி சொல்லுங்க. அம்மம்மா நாங்கள் எப்படி இருந்தோம்? தக்கனாகப்பட்டவர் ஒரு முனிவராகப்பட்டவர் ஒரு யாகம் செய்தார்கள். அந்த யாகத்தின் வழியாக நாம் பிறந்தவர்தான் 50 பெண் குழந்தைகளை பிறந்தோம். அப்படியா? 50 பெண் குழந்தைகள். உலகத்தை பிறக்க வைப்போம் என்பதற்காக பிரம்மதேவனுடைய வலது கால் பெருவிரலில் எப்படி வலது கால் பெருவிரல். கரெக்டா சொல்லு. வலது கால் பெருவிரல். வலது கால் பெருவிரல்ல தக்கனை பிறக்க வைத்தார். சரிங்க. இடது கால் பெருவிரல்ல தரணியை பிறக்க வைத்தார். தரணியை பிறக்க வைத்தார். ஆமா, தக்கன் தரணி இருவர்களும் சேர்ந்து முதலாக இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று 1000 தவத்திலே சிறந்த முனிவர்களை பிறக்க வைத்தார்களாம். முனிவர்களை பிறக்க வைத்தார். ஆமா, சரிங்க. முனிவரை பிறக்க வைத்தா பறக்க வைத்து பாணி பண்றதுக்கு தாண்டா திரிகிறீங்க. இல்ல அம்மா சொல்றா சாமி. ஒரு முனிவர்களை பிறக்க வைத்தா என்ன செய்வாங்க? சொல்றா, நீங்க தானே சொல்லணும். சொல்லுங்க. பிறக்க வைத்தால் என்ன செய்ய வேண்டும்? மாமா, முனிவர்களை பிறக்க வைத்தா என்ன செய்வாங்க? யாகதான் செய்வாங்க. அவங்களால குழந்தையை பிறக்க வைக்க முடியுமா? முதல் முடியாது. 1000 தவ முனிவர்களும் யாகம் செய்து இறந்து விட்டார்கள். அதன் பிறகு செய்வோம் என்று யோசித்து 50 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 50 பெண் குழந்தைகள். அந்த 50 பெண் குழந்தைகளை நாங்களும் இருக்கிறோம். நீங்களும் 50 பெண் குழந்தைகள், நீங்களும் ஒரு. சரி, 50 பெண் குழந்தைகள் சொல்றீங்க. இப்படி பிறக்க வச்சுட்டாங்க. பிறக்க வைத்தனும் உங்களை யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அடி, நாங்கள் யாரை திருமணத்தை செய்தோம்? திருமணம் யார பண்ணீங்க? 50 பெண்கள் பிறந்து 10 பெண்களை யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார்? ஆண்டு வரக்கூடிய யமனுக்கு கொடுத்தார். ஓ, யமதர்மருக்கு கொடுத்தார். ஆமா. 50ல 10 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 40. 40ங்க. 40. அந்த 40ல 13 பெண்களை காசிப மகாமுனிவருக்கு கொடுத்தார். ஓ, 13 பேர் அதுல போயிருச்சு. மீதி எவ்வளவு இருக்கும்? 27. கரெக்டா சொல்ற. கணக்கு வச்சு நேற்று நாங்கள் அக்கா தங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை நாங்கள் யாரை திருமணத்தை செய்தோம்? நீங்க எத்தனை பேர் யார கல்யாணம் பண்ணீங்க? அவர் யார் தெரியுமா? 27 பெண்கள் யார கல்யாணம் பண்ணீங்க? காலாகாலத்தில் திருமணம் செய்து வைத்தார் அல்லவா? திருமணம் செஞ்சீங்க. என்னுடைய கணவராகப்பட்டவர் யாத்திரிமா இரவு வேளையில் ஒளி வீசுறார் அல்லவா? அந்த சந்திர பகவானை 27 பேரும் திருமணம் செய்தோம். வானிலோக சந்திரன். சந்திர மன்னனை 27 பேரும் திருமணம் செய்யறீங்க. 27 பேரும் திருமணம் செஞ்சீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவரை திருமணம் செய்து 27 பெண்களும் வானிலோகத்தில 27 நட்சத்திரங்களாக காட்சியளிப்போம். வானிலோகம் என்றால் மேலே வானம் மேல இருப்பீங்களா? சரி சரி. நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களும் பீச் ஓரமா இருக்கோம். சரி சரி. இருந்தாலும் இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு. அப்படி வாழ்க்கை வரலாறு இருந்தாலும் கணவராகப்பட்ட உங்களை ஒத்துட்டு சொன்னார். அந்த வாய் விடிவிடி எதுக்கு அப்படி பேச சொல்லுது? ஆளு மகரை பாரு. மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார். உங்களை மட்டும் இல்ல 27 மணி டெம்போ எடுத்து கூட்டி வர சொன்னார். 27 பேர் உண்மைதான். நிறைய பேர் உள்ளேயும் இருக்காங்கடி. தரத்தரன்னு எடுத்துட்டு வரேன். போய் வாருங்கள்.